ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் விஜயை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி யார்? பின்னணி: காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி இன்று சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் அவரை சந்தித்து பேசினார். இவர்கள் 2 பேரும் 2 மணி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தற்போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ள நிலையில் இந்த சந்திப்பு பெரும் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி யார், அவர் ராகுல் காந்திக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேக கட்சி போட்டியிட உள்ளது. இதற்கான பணிகளை விஜய் மற்றும் தாவேகவினர் மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துள்ளார். மேலும் தன்னுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி வருகிறார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. இந்த நிலையில்தான் விஜய் காங்கிரஸ் கட்சியை தனது கூட்டணிக்கு இழுக்க நினைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக சிறுபான்மையினராக உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை கவர முடியும் என்று விஜய் கணக்கு போடுகிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியினரும் திமுக கூட்டணி அதிக இடங்களை தராது, இதனால் தாவேக கூட்டணியில் சேரலாம் என்று விரும்புவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இப்படியான சூழலில்தான் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நடிகர் விஜயின் வீட்டில் இன்று முக்கிய சந்திப்பு நடந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இவர்கள் 2 பேரும் சுமார் 2 மணி நேரம் வரை பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் விவகாரங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி இருவரும் விவாதித்துள்ளனர். குறிப்பாக கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த திடீர் சந்திப்பு என்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. அதோடு காங்கிரஸ் கட்சி தாவேகவுடன் கூட்டணி வைக்க முயற்சிக்கிறதா, திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்ற யூகங்களை உருவாக்கியுள்ளது. இது தமிழக அரசியலில் பேசும் பொருளாகி உள்ளது. இந்த நிலையில்தான் பிரவீன் காந்தி யார், பின்னணி என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல்கள் வருமாறு. பிரவீன் சக்கரவர்த்தி இவர் அடிப்படையில் பொருளாதார நிபுணர். தமிழகத்தின் சென்னையைச் சேர்ந்தவர். இவர் முதலீட்டு வங்கி, மைக்ரோசாஃப்ட், IBM உள்ளிட்டவற்றில் பணியாற்றியவர். அதன் பிறகு ராகுல் காந்தி நேரடியாக அவரை காங்கிரஸ் கட்சியில் இணைய கூறினார். இதையடுத்து பிரவீன் காந்தி 2017இல் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். இப்போது ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமாக நபராக உள்ளார். ரைட் ஹேண்ட் என்றே சிலர் சொல்கின்றனர். அதேபோல் ராகுல் காந்திக்கு தேர்தல் சார்ந்த வியூக வகுப்பாளர் என்றும் சொல்லப்படுகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டில் ராகுல் காந்தி பிரிட்டன் சுற்றுப்பயணம் செய்தபோது பிரவீன் காந்தி உடன் சென்றார். தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரிவின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த பிரிவு என்பது காங்கிரஸ் கட்சியில் தொழில் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களுக்கானதாகும். அது மட்டுமின்றி தொழில் சார்ந்த சீர்திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கும். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டில் ப. சிதம்பரம் உடன் சேர்ந்து NYAY வரைவு பணி மற்றும் காங்கிரஸ் கட்சியை நவீனப்படுத்தும் திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர்களில் மிகவும் முக்கியமானவர். அதன் பிறகு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் பொருளாதாரம் சார்ந்த கொள்கை மற்றும் தேர்தல் சார்ந்த பணிகளில் தீவிரமாக செயல்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை உருவாக்கத்திலும் முக்கிய பங்காற்றினார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்தப்படுவதை கண்காணிக்க காங்கிரஸ் கட்சி கடந்த பிப்ரவரி மாதம் தனி குழுவை அமைத்தது. அந்த குழுவின் பெயர் ஈகிள். அதன் உறுப்பினராகவும் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளார். இந்த குழுவினர்தான் ராகுல் காந்தியின் ஓட்டு திருட்டு தொடர்பான டேட்டாக்களை தயாரித்து வழங்கி வருகிறது. மேலும் கடந்த லோக்சபா தேர்தலில் இவர் தமிழகத்தில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட ஆர்வம் காட்டினார். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. திமுகவினருக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து உள்ளது. இதனால் திமுக அவரை களமிறக்க எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் சுதா என்பவருக்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கியது. தற்போது அவர் MP-யாக உள்ளார். இப்படியான சூழலில்தான் தாவேக தலைவர் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிக கவனம் பெற்றுள்ளது.